கோவை ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கோவை காக்காசாவடி பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொண்டாடிய இந்த பொங்கல் விழாவில் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் ஸ்ரீஹரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை துவக்கி வைத்து சிறப்பித்தார். கல்லூரியின் முதல்வர் கல்பனா அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் CEO அஸ்வின் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டு ஆரவாரத்துடன் பொங்கல் விழாவினை கொண்டாடினர். முன்னதாக கல்லூரியில் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையல் இட்டு பொங்கலோ பொங்கல் என்று கூறி மிகுந்த ஆரவாரத்துடன் அனைவரும் கொண்டாடினர். தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதுகுறித்து அறக்கட்டளையின் செயலாளர் ஸ்ரீஹரி கூறுகையில், இளம் தலைமுறையான நமது மாணவ மாணவியர்களுக்கு நமது பாரம்பரிய தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் நமது கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகின்றது. இதற்கு ஒத்துழைத்த அறக்கட்டளை தலைவர், துணைத் தலைவர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியில் நடைபெற்ற இன்றைய விழாவில் ஒயிலாட்டம், மயிலாட்டம், பறை இசை, உருமி அடித்தல், பொய்க்கால் குதிரை, கோலாட்டம், ஜல்லிக்கட்டு, ரேக்லா மற்றும் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரங்களை எடுத்துரைக்கும் வகையில் இந்நிகழ்வானது சிறப்பாக அமைந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியினை கல்லூரியின் உடற்கல்வி ஆசிரியர் ஜெயபிரகாஷ் மற்றும் ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் மஞ்சு ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடி மகிழ்ந்தனர். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ நாராயணகுரு காலேஜ் சாவடியில் கடந்த 34 வருஷமாக நடந்து வருது. இங்கே இன்னைக்கு மிக சிறப்பாக பொங்கல் கொண்டாடணும். அதில் எங்கள் மாணவர்களும் மற்ற ஆசிரியர்களும் எல்லாரும் அவங்களோட கலை நிகழ்ச்சிகளையும் எங்களுக்காக தொகுத்து வழங்கினாங்க. எங்கள் கல்லூரி 1994 ஸ்டார்ட் பண்ண ஒரு கல்லூரி. இதுக்கு சேர்மேனாக திரு சாத்துக்குட்டி அவர்கள் இங்கே சேர்மேனாக இருக்கிறார். நான் அதன் செயலாளர் செக்ரட்டரி ஸ்ரீஹரி மற்றும் எங்களோட ஜாயின்ட் செக்ரட்டரி கே பங்கஜ் குமார் இருக்காரு. வைஸ் சேர்மேன் வந்துட்டு சைலஜா வேணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. ட்ரெஷரர் PV சஜேஷ்குமார், இவங்கெல்லாம் ஆஃபீஸ் பேரர்ஸ் மற்றும் கமிட்டி மெம்பர்ஸும் மேனேஜிங் கமிட்டி மெம்பர்ஸும் இருக்காங்க. இவங்க தான் இந்த காலேஜை இந்த அளவுக்கு செயல்படுத்தி வராங்க. இது வரைக்கும் கலை நிகழ்ச்சியான பறை மற்றும் நம்ம உரிமையடி, ஜல்லிக்கட்டு காலை, அதே மாதிரி பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாமே வந்து இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து இங்கே திருப்பி ஒரு கிராமத்தோட எப்படி ஒரு கிராமத்தில் கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி திருப்பி ஒரு கிராமமே உருவாக்குனாங்க இன்னைக்கு. அதில் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே எங்களோட டீச்சர்ஸோட சப்போர்ட்டும் ஒவ்வொருத்தவங்களோட பிளானிங் எஃபிஷியன்சினால நடந்த ஒரு விஷயம். இது எங்களோட காலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த 34 வருஷமாக நாங்கள் இந்த பொங்கலை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி கொண்டு தான் இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த உழவர் திருநாள். அந்த உழவர் திருநாளுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே சூரியனுக்கு, கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லி ஒரு பூஜையில் ஆரம்பித்து அதை காளை மாட்டுக்கு சாப்பாடு ஊட்டி காளை மாட்டுக்கு நன்றி சொல்கிற மாதிரி
பாரம்பரிய விதத்தில் எப்படி ஒரு பொங்கலை சிறப்பாக கொண்டாடணுமோ அதை முறை பிரகாரம் செஞ்சோம். சாமியை வழிபட்டதிலிருந்து எப்படி ஒரு பொங்கலை சிறப்பாக கொண்டாடணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த தலைமுறைக்கு கொண்டு நாங்கள் சேர்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் எங்களோட சொந்த ஸ்டூடெண்ட்ஸோட கலை நிகழ்ச்சியும் நடந்தது. எல்லா தமிழ்நாடு மக்களுக்கும் எங்கள் காலேஜின் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.